ஸ்தோத்திரம். மத்தேயு 5:7 சொல்லுகிறது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லுகிறது. இதன்படி சவுலுடைய மகனாகிய யோனத்தான் தாவீதுக்கு இரக்கம் செய்து பலமுறை சவுலினால் வந்த துன்பங்களுக்கு விலக்கி தாவீதை காப்பாற்றி இரக்கம் செய்தார். எதை நிமித்தம்? தாவீது ராஜாவான பின்பு தாவீது தன்னுடைய உதவியாளர்களிடத்தில் கேட்கிறார், சவுலுடைய வீட்டாரில் நான் யாருக்காயிலும் இரக்கம் செய்ய வேண்டியிருக்காதா என்று சொல்லி கேட்கிறார். அதன்படி லோதேபாரிலே மாகியின் வீட்டிலே மேவிபோசேத் என்றதான யோனத்தானுடைய மகன் இருக்கிறான். அவன் உடவனானபடியினால் அவனுக்கு உதவி செய்ய யாருக்கில்லை என்று சொன்ன பொழுது தாவீது அவனை வரவழைத்து அந்த வேத பகுதியிலே ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லுகிறார், நீ இந்த நாள் முதல் மேவிபோசேத்தே என்னுடைய பந்தியிலே என்னுடைய அரண்மனையிலே நடக்கிறதான அந்த ஆகா காரியங்களிலே நீ ராஜகுமாரில் ஒருவனை போல இருந்து அசனம் பண்ணுவாய் என்று அவனுக்கு இரக்கம் செய்து கனம் பண்ணுகிறான். நாமும் இப்படியாய் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்யும் பொழுது 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிற தேவனாகிய நம்முடைய சந்ததிக்கு இரக்கம் செய்வார். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் பெறுவார்கள். God bless you.